நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு ஏதாவது தீக்காயம் பட்டுச்சா? வாங்க போய் வைத்தியம் பார்க்கலாம். இல்ல, இந்த யாகம் நின்னுடுச்சுன்னா ஒலிம்பியாவோட உயிர் இந்த உடலை விட்டு போயிடும். ஒலிம்பியா பௌரவ ராஜ்யத்தில் இருக்காங்கிறத அலெக்சாண்டருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவளை முற்றிலுமா நாம குணப்படுத்தியே ஆகணும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஷா அலெக்சாண்டர். இந்த வழியா என்னால போக முடியும்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே பௌரவ ராஜ்யத்து மேல நான் போர் தொடுத்திருந்திருப்பேன். அந்த வழியில் அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த எல்லா இடங்கள்லையும் பௌரவ ராஜ்யத்தோட ஒற்றர்கள் இருப்பாங்க. பௌரவ ராஜ்யத்தை போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான செய்தி அவங்கள போய் சேர்ந்துடும். உடனே தயாராயிடுவாங்க. முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க இவ்வளவு விளக்கத்தை கொடுக்குறீங்கல்ல? உங்க விசுவாசத்தை நிரூபிக்க கடைசி வாய்ப்பை என்கிட்ட கேட்டீங்க. நானும் அதை கொடுத்தேன். அதனால நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சீங்கன்னா போதும். நான் உங்களை கஷ்டப்படுத்த இப்படி பண்ணல அம்பிராஜ். என்ன ஆனாலும் சரி, இந்த போர்ல கண்டிப்பா நான் ஜெயிச்சே ஆகணும். என் அம்மாவை திரும்ப கொண்டு வர்றதுக்காக நான் எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன். உன் மகன் உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய். அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் அங்க போய் சேரும்போது நீங்க அங்க போய் சேரத்துக்குள்ள நான் போரஸோட கவனத்தை திசை திருப்பிடுவேன். எனக்கு தெரியும், நானும் என்னோட சேனையும் போரஸ உங்களை நோக்கி வரவிட மாட்டோம். நீங்களும் உங்க மொத்த சேனைகளும் பௌரவ ராஜ்யத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் ஜீலம் நதிக்கரையில போரஸ் கூட நாங்க போர் புரிஞ்சிட்டு இருப்போம். வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்களும் நானும் பௌரவ ராஜ்யத்தை ரெண்டு பக்கத்துல இருந்தும் தாக்கலாம். இன்னைக்கு ராத்திரியை கட்டி முடிக்க போற அந்த பாலத்தை பத்தின விஷயம் பௌரவ ராஜ்யத்துக்கு கண்டிப்பா தெரியாத. நாளைக்கு காலையில நாம உங்களை நோக்கி படையெடுக்கணும். இப்ப நீ ஓய்வு எடுத்துக்கோ அனுஷியா. அம்மாவை என்னால் இப்ப தனியா விட முடியாது லாச்சி. அதனால நீ இவங்க கூட இங்கேயே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒலிம்பியா சீக்கிரமே குணமாயிடுவாங்க. நான் இங்க இல்லாதப்போ அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் வேற யாரையும் நம்ப முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத புரு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ, அப்பா, ஹஸ்தி, நீங்க போர்ல கவனம் செலுத்துங்க.
நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாம அலெக்சாண்டர் பக்கம் நிக்கிறோமா இல்லைன்னா தாய் நாட்டுக்காக நிக்கிறோமான்னு உறுதி பண்றதுக்காக புரு நமக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்துருக்கான். ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா அங்கேயே என்னை கொண்டு இருக்க முடியும். ஆனா அவனோட இந்த செயலால அவன் நம்ம மேல இன்னும் கூட நம்பிக்கை வச்சிருக்கான்னு நிரூபிச்சிருக்கான். நான் நல்லா யோசிச்சுதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். புரு நம்ம கிட்ட சொன்ன விஷயம் சரிதான். வாழ்க்கையில எந்த ஒரு உறவும் நம்பிக்கை இல்லாம நிலைக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்ப வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனா ஒருவேளை நாம இன்னைக்கு இந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தாய் நாட்டுக்கு வரப்போற பெரிய ஆபத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சுமீருக்கு நிச்சயமா நீதி கிடைக்கும். ஆனா நம்ம இந்த காரியத்தை பண்ணா முழு கொள்ளக்கார உலகத்தையும் தேச துரோகிகள்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மகனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக நாம இப்போ அநியாயம் பண்றவங்களுக்கு துணையா இருக்கிறோன்றதையே மறந்துட்டோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீதான் நந்தினி பல வருஷங்களுக்கு முன்னாடி பௌரவ ராஜ்யத்தோட ஒரு குடும்பத்தையே காப்பாத்தின. ரெண்டு குழந்தைங்களுக்கு நீதான் உயிர் கொடுத்த. எங்களை உங்க கூட கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா எங்க குழந்தைங்கள அந்த சிவதத்தர் கொன்னுடுவான். எங்களை உங்க கூட கூட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க. ஆனா இன்னைக்கு நாம அதே புருவுக்கு எதிராக நிக்கிறோம். இன்னைக்கு மட்டும் சரியான முடிவை எடுக்கலன்னா அப்புறம் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது நந்தினி. அலெக்சாண்டருக்கு நம்ம துணையா இருந்து தப்பு பண்றோன்னு உன் மனசு சொல்றதும் எனக்கு நல்லாவே கேக்குது. நம்ம சுயநலத்துக்காக தப்புக்கு துணையா போனா நம்ம முடிவும் தப்பாதான் முடியும். நம்மளோட மகனுக்காக நாம நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ சரியான முடிவு எடுத்தாகணும். உன் பதில் என்னன்னு உன்னோட கண்ணீரை எனக்கு சொல்லிடுச்சு. நான் மற்ற கொள்ளையர்களுக்கு போய் கட்டளை கொடுக்குறேன். இந்த பாலத்தை கட்டுற பணியை இப்பவே நிறுத்த சொல்றேன். இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நாம அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணுவோம். என்னாச்சு உங்களுக்கு? அலெக்சாண்டருக்கு துரோகம் பண்ணணும்னு எப்படி உங்களால தைரியமா முடிவெடுக்க முடிஞ்சது? நீ இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த பாலத்தை கட்டி முடிச்சாகணும். இல்லனா ஓ ராஜாவோட தலைய என்னுடைய ஷாவுக்கு ஒரு சிறந்த பரிசை எடுத்துட்டு போய் கொடுப்பேன். எங்க ராஜா மேல ஒரு கீறல் கூட பட விட மாட்டேன். இப்போ நான் உன்னோட தலையை வெட்டி எங்க ராஜாவுக்கு பரிசா கொடுக்கவா?
நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நந்தினி பின்னாடி பாரு. நந்தினி, மகாநந்தினி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பௌரவ மகாராஜா புருஷோத்தமன் வருகிறார். இது வரைக்கும் உங்க பலத்தால தான் எனக்கு பலம் கிடைச்சதுமா. ஒவ்வொரு மகனும் தன் தாய் நாட்டை காப்பாத்த போராடுறான்னா அவனோட தைரியத்துக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஒரு தாயோட தியாகம் ஒளிஞ்சிருக்கு. தான் மகன் போருக்கு போனா உயிர் போற அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு தாய் தன்னோட மகனுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புறாங்க. தாய்மார்களோட இந்த தைரியத்தாலையும் தியாகத்தாலையும் தான் ஒரு வீரனால தன்னோட எதிரிய எந்த பயமும் இல்லாம எதிர்க்க முடியுது. வீர ஆயுதத்தை பயன்படுத்த குரு கிட்ட இருந்து தான் கத்துப்பான். ஆனா அந்த ஆயுதத்தை ஏந்துறதுக்கான தைரியம் அவன் தாய்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். நம்ம தாய் நாட்டை காப்பாத்துறதுக்காக உங்க மகன் போய் தான் ஆகணுமா? ஒருவேளை ராஜமாதாவோட கை ராஜதிலகம் வைக்கும் போது நடுங்குச்சுன்னா ஒரே பாரதங்கிற கனவு கனவாவே போயிடும். நம்மளால என்னைக்கும் அதை நிறைவேற்ற முடியாதுமா. ஒருவேளை நீங்களே இப்படி பண்ணா இதுக்கப்புறம் எந்த தாய் தன்னோட மகனை நாட்டை காவல் காக்க அனுப்புவா? ஏன் பயமா இருக்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல புரு. ஆனா நீ சொன்னது சரிதான் புரு. இன்னைக்கு என் கை நடுங்க கூடாது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. பௌரவ ராஜ்யம் மட்டும் இல்ல, இந்த முழு பாரதத்தோட எதிர்காலமும் சரியான கைகள்ல இருக்கு. வெற்றியோட திரும்பி வா. அலெக்சாண்டர் கொடியை எடுத்துட்டு நம்ம பாரத கொடியை பறக்க விடுவேன்னு எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு புரு. பாரதம் வாழ்க!
நீ கொஞ்சம் கவனமா இரு புரு. நீ எதை பத்தி யோசிச்சு கவலையா இருக்கேன்னு தெரியும் லாச்சி. கொள்ளக்கார அரசர் தாம் பண்றது தவறுன்னு உணர்ந்து பாலத்தை கட்டுறதை நிறுத்துவாருன்னு நம்புறேன். மகாநந்தினி, நீங்க இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாம் சரிதான். நம்மளோட சுயநலத்துக்காக தப்பானவங்களுக்கு துணை போனா நம்ம முடிவும் தப்பாதான் போய் முடியும். நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். இதுதான் எனக்கான முடிவு. ஆனா நான் சந்தோஷமா தான் போறேன். ஏன்னா இப்போ என் மேல தேச துரோகிங்கிற கலங்கம் வராதுல்ல. என்னோட நெத்தியில இந்த தேசத்தோட பக்த அப்படிங்கிற ரத்த திலகத்தோட தான் நான் போறேன். இந்த சமயத்துல லாச்சி அவ என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கடைசியா ஒரு முறை நான் அவளை பார்த்திருப்பேன். இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட தரப்புல இருந்து லாச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. அவளோட அம்மாவால பண்ண முடியாதத அவ பண்ணி காட்டணும்னு சொல்லுங்க. அந்நிய நாட்டவங்கள பழி வாங்கணும்னு சொல்லுங்க. என்னோட மரணத்தை நினைச்சு கவலைப்பட்டு அவளோட வழியில இருந்து மாறக்கூடாதுன்னு சொல்லுங்க. மகாநந்தினி, எழுந்திரு மகாநந்தினி. மகாநந்தினி, உங்களுடைய முடிவு சரியானதுதான் உசூர். நீங்க என்ன இந்த கொள்ளக்காரங்களை கண்காணிக்க சொன்னது சரிதான் உசூர். இவங்க நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு இந்த பாலத்தை கட்டி முடிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் உண்மைதானா? நாங்க பண்ண தப்புக்கான தண்டனையை நாங்க அனுபவிச்சிட்டோம். நாங்க செத்தாலும் சரி, இந்த பாலத்தை நாங்க கட்டி முடிக்க மாட்டோம். நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் என்ன கொன்னுடுங்கன்னு சொல்றேன். ஒருவேளை நான் உன்னை கொன்னுட்டேன்னா பௌரவ ராஜ்யத்துக்கு எப்படி போய் சேருவேன்? என்னோட அம்மாவை எப்படி கூட்டிட்டு வருவேன்? என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் அம்மா வேணும். அதனால இந்த பாலத்தை நீ முடிச்சுதான் ஆகணும். என்ன விடுங்க, விடுங்க. மகாநந்தினி, அலெக்சாண்டர், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இறந்தவங்களோட சடலத்தை எரிக்கிற வரைக்கும் அவங்களோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்காதுங்கிறது பாரதவாசிகளோட நம்பிக்கைன்னு தெரியும். அதனால நீங்க இந்த பாலத்தை முழுசா கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க மகாராணியோட சடலம் என் கிட்ட தான் இருக்கும். முடிவு உங்களோடது. எனக்கு வாக்கு கொடு புரு. ஒருவேளை அந்த நிலைமை வந்துச்சுன்னா நீ என் உயிரை காப்பாத்தி என்ன வளர்த்தவங்கள என் தாய்நாட்டை காப்பாற்ற முயற்சிக்கும் போது அவங்களை எதிர்த்து ஆயுதத்தை ஏந்த மாட்டேன்.
அந்த நிலைமை வராதுன்னு நினைக்கிறேன். கொள்ளக்காரங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத. என்ன நடந்தாலும் சரி, அலெக்சாண்டர் மட்டும் ஜீலம் நதியை தாண்டி வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இதுல ஒண்ணு மட்டும் நிச்சயம், பொறுவா அந்த அலெக்சாண்டரை ஜெயிக்க விட மாட்டா. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுமா, நாங்க கிளம்புறோம். போரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பத்திரமா வெற்றியோடு திரும்பி வாங்க. நிச்சயமா. இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாலம் தயாராயிடும். வரப்போற தலைமுறையோட வருங்காலத்துல கொள்ளைக்காரங்களை எல்லாரும் தேச துரோகின்னு தான் சொல்ல போறாங்க. என் மகன் மேல படிஞ்ச தேச துரோகின்ற கலங்கத்தை நீக்கிறதுக்காக முழு கொள்ளைக்கார உலகத்துக்கும் தேச துரோகின்ற பேரை வாங்கி கொடுத்துட்டேன். அங்க பாத்தியா புறம், கொள்ளைக்காரங்க கிட்டத்தட்ட பாலத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. ஒருவேளை இதுதான் அவங்க முடிவுனா நாமளும் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். வீரர்களே, யுத்தத்துக்கு தயாரா இருங்க. குதிரைகளை கட்டுப்படுத்துங்க. நாம இங்கேயே இருந்து சரியான நேரத்துக்காக காத்திருப்போம். அஸ்தி, நாம இங்கதான் இருக்கோம்னு யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. அவங்க அந்த பாலத்தை கடந்து இங்க வரட்டும். அது கிரேக்கனா இருக்கட்டும், கொள்ளைக்காரனா இருக்கட்டும், அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். பாலம் தயாராயிடுச்சா? கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. சில வேலைகள் தான் இருக்கு. அப்படின்னா சீக்கிரமா கட்டி முடி. படையை தயாராக்க ஃபர்ஸ்ட். இந்த பாலத்தை கட்டி முடிச்ச உடனே நாம படையெடுத்தாகணும். நான் முதல்ல அந்த சாணக்கியனை தான் கொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் போரச. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட சடலத்தையும் என்னோட தாய் மெசடோனியா மகாராணியோட காலு கடியில நான் போடுவேன். இந்த யாகம் எப்ப முடியும்? இப்ப எதுவும் சரியா சொல்ல முடியாது ராஜமாதா. யாகத்தோட இந்த பாகம் ரொம்ப கடினமா இருக்கும். அதனால குரு தனியாவே எங்களோட உதவி இல்லாம அவரே இந்த யாகத்தை முடிக்கிறாரு. மகாராணி ஒலிம்பியாவுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் குரு இந்த யாகத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டாரு. ஆனா இது முடிய நிறைய நேரமாகும் ராஜமாதா. சரி, குருவுக்கு துணையா இங்க எப்பவும் யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணும்.
அவர் ஒலிம்பியாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறாரு. அதனால அவர் யாகம் முடியற வரைக்கும் அவருக்கு எந்த கஷ்டமும் வராம, எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதோட ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குதுன்னு சொல்ல. உங்க கட்டளைப்படியே நான் பண்றேன். நான் உங்களுக்கும் மகாராணி லாச்சிக்கும் எது நடந்தாலும் தெரிவிச்சிடுறேன். லாச்சி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம புருக்கு தெரியப்படுத்தணும். அவனும் ஒலிம்பியாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பான். நீ லாச்சி, சரிம்மா, நான் இப்பவே யார்கிட்டயாவது சொல்லி புருக்கு செய்தி அனுப்ப சொல்றேன். நீ எவ்வளவுதான் மறைச்சாலும் உன் மனசுல என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெளிவா புரியுது. நானும் ஒரு தாய் தான். அதனால இன்னொரு தாயோட மனச என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். நீ எப்படி நியாயம், நீதி, நேர்மைக்கு துணையா இருந்த, உன் அப்பா அம்மாவை கூட எதிர்த்த புருக்கு துணையா இருந்தியோ, அதே மாதிரி கொள்ளைக்கார அரசரும் ராணியும் அந்த அலெக்சாண்டரை எதிர்த்து புருவுக்கு துணையா நிப்பாங்க. கடவுள் கருணை காட்டின நல்லா இருக்கும்மா. என்னோட அம்மாவும் அப்பாவும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்புதான்றத உணர்ந்து அந்த பாலத்தை கட்டி முடிக்காம இருந்தா நல்லா இருக்கும். பாலத்தை கட்டி முடிச்சாச்சு. ஆனா உண்மையான ஆபத்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க கொள்ளைக்கார அரசே? ஏன்னா அலெக்சாண்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை யாராவது எதிர்த்து நிப்பாங்கன்னு சந்தேகப்பட்டாலே அவங்கள கொன்னுடுவான். ஒருவேளை நாம சாக போறோம்னா நாம இந்த போர்ல அலெக்சாண்டருக்கு பயந்து சாகிறதுக்கு பதிலா நம்மளோட நாட்டுக்காக எதுக்கு யுத்தம் பண்ணி உயிரை விடக்கூடாது? அற்பமா நம்ம உயிர் போறதை விட நம்ம நாட்டுக்காக யுத்தம் செஞ்சு அந்த உயிரை தியாகம் பண்ணலாம். இப்ப நாம பண்ண போற போரால நமக்கு மகாநந்தினியோட சடலம் கிடைக்கணும். அலெக்சாண்டர் இந்த பாலத்தை கடந்து போகக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி புரு என்னோட கரையில நின்னுட்டு இருக்கும்போது எதுக்காக அவன் இந்த உலகத்துக்கு வந்தானோ அந்த நொடி அப்ப வரப்போகுதுன்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. ஒரு அந்நிய நாட்டவனுக்கு முன்னாடி தன் தாய் நாட்டுக்கு கேடயமா நிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் பிறந்தான்னு அவனுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி பிறந்த உலகத்தோட 2 போர் வீரர்கள் தங்களோட போரை நோக்கி வீர நட போட்டுட்டு இருந்தாங்க. இந்த போரை இந்த உலகம் பல யுகங்களா வரலாறா ஞாபகம் வச்சுக்கும். ஒரு பாரத நாட்டவனுக்கு எதிரா நடக்க போற மாபெரும் போராட்டம் இது. சிக்கந்தரும் புருவும் விதியால தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 போர் வீரர்கள். இவங்க 2 பேரும் எதிரெதிரா நிக்க போறாங்க. 2 பேரோட விதிகளும் ஒன்னுத்துக்கு ஒன்னு சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் அவங்களோட விதி முழுமையடையுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. மேற்குல இருந்து சூறாவளி மாதிரி ஒருத்தன் என்னை கடந்து பாரதத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். மறுபக்கம் கிழக்கு திசையில இருந்து மலை மாதிரி பாரதத்துக்கு கேடயம் மாதிரி இருந்தான். நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேம்மா. நான் ஒரு சபதம் எடுத்திருந்தேன்.
ஜீலம் தாயின் தண்ணியோட சாட்சியா புருஷோத்தமன் என்னும் நான் ஒரு சத்தியம் பண்றேன். என் தாய் நாடான பாரதத்துக்குள்ள அந்த எதிரி அலெக்சாண்டரை ஒரு அடி கூட வைக்க நான் விட மாட்டேன். என்னோட சபதத்தையும் சத்தியத்தையும் நான் நிறைவேற்றணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் தாய் நாட்டு மேல உன்னோட காலடி தடம் பட்டுதுன்னா உன் விதியை நான் மாத்தி எழுதிடுவேன். நாளைக்கு உன் தாய் நாட்டோட இந்த மண் உன் ரத்தத்தால செகப்பாக போது போறாஸ். நாளைக்கு உன் சடலத்து மேல காலை வச்சு உன்னோட ராஜ்யத்திலே நான் காலை வைப்பேன். அதுல என் கொடியை நான் பறக்க வைப்பேன். இந்த யுத்தம் ஆயுதத்துக்கான பலத்துக்கான யுத்தம் இல்ல. இது 2 எண்ணங்களோட மோதல். இது 2 ராஜ்யத்தோட மோதல். இது 2 வீரர்களுக்கான மோதல். வரலாற்றையே மாத்த போறாங்க. கொள்ளக்காரங்க இந்த மாதிரி செய்யறது உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுன்னா அது கிடைக்கும் போது சந்தோஷமே இருக்காதுப்பா. அவங்க குற்றத்தை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நான் கொடுத்தேன். ஆனா அதை நிராகரிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். வீரர்களே, நம்மளோட எதிரிகள் அந்த பாலத்து மூலமா ஜீலம் தாயோட அலைகளை கடந்து இங்க வந்து நம்ம ராஜ்யத்தை பறிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நாம பண்ண போற விஷயத்த அவங்க சாகர வரைக்கும் மறக்க கூடாது. அவங்க வர வழியில எண்ணெய ஊத்துங்க. வில் வீரர்கள் எல்லாரும் தயாரா இருக்கணும். நான் சொன்னதும் இந்த பாலத்தை முழுமையா அழிச்சிடுங்க. இது போர்க்களம் இல்ல, அவ மரணத்தை நோக்கி வர பாதை இது. வா அலெக்சாண்டர், எங்களை அழிச்சு எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன நாங்க எப்படி வரவேற்போன்னு இப்ப தெரிஞ்சுக்கோ. அந்த வரவேற்பே வேற மாதிரி இருக்கும். இந்த கொள்ளையர்களை இப்ப நாம நம்பலாமா உசூர்? வேலை முடிஞ்சது. பாலத்தை கட்டி முடிச்சாச்சு. வேலையை சரியா முடிச்சிங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்னோட படைகள் அது மேல ஏறி நதியை கடந்து போகுமா? நிச்சயமா. நீங்க உங்க மகாராணியோட இறுதி சடங்கை நல்லபடியா நடத்தி அவங்களை அனுப்பி வைக்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. நம்ம ஒப்பந்தம் என்னன்னு ஞாபகம் இருக்கா?
நீங்க எப்படி வேணாலும் இந்த பாலத்தை பரிசோதிச்சு பார்க்கலாம். நாங்க எங்க வேலையை நல்லபடியா முடிச்சிட்டோம். இப்போ நாங்க மகாநந்தினியோட சடலத்தை எடுத்துக்கிறோம். நமக்குள்ள இருந்த ஒப்பந்தத்தை நீ மீறிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட. ஒருவேளை நான் நினைச்சா இப்பவே உன்னையும் உன்னோட ஆளுங்க எல்லாரையும் என்னால கொல்ல முடியும். ஆனா அலெக்சாண்டர் கொடுத்த வாக்க மீற மாட்டான். அதனால நான் இந்த பாலத்தை கடந்து போய் என்னோட தாயை நல்லபடியா கூட்டிட்டு வர வரைக்கும் நீ அந்த சடலத்தை கொண்டு போக முடியாது. இது சரியில்லை. நீ சொன்ன மாதிரி நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நீதான் எங்களுக்கு துரோகம் பண்ற. இங்க நமக்கு துரோகம்னா என்னன்னு ஒரு கொள்ளைக்கார சொல்றான். கிளேட்டஸ், கொள்ளைக்காரங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போ. நான் திரும்ப வர வரைக்கும் இவங்கள சிறையிலேயே நம்ம கூடாரங்களோட பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவு. எடுத்துருவாங்க. இல்ல அலெக்சாண்டர், நீ எங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணக்கூடாது. அலெக்சாண்டர், அந்த போரஸ் இந்த சிக்கந்தரை வரவேற்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கான்னு பார்க்க ஆர்வமா இருக்க. நம்ம படையும் சரி, திட்டமும் சரி, இப்போ தயாராயிருக்கு. இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு முடிக்கணும். அது என்ன வேலை புரு? எத்தனை முறை சொன்னாலும் பத்தாது போரஸ். எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன். என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போரஸ். பாரசீகத்துக்கு புது நம்பிக்கையை கொடுத்ததுக்கு நன்றி. அந்த நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது. நீதான் பாத்துக்கணும் பார்சன். நம்ம வெற்றி பெறதுக்கான நீண்ட பயணம் இன்னும் முடியல. நீ சீக்கிரம் பாரசீகத்துக்கு போய் சேரணும். அங்க போனதுக்கு அப்புறம் சேனைகளை ஒண்ணு சேர்த்து இங்க கூட்டிட்டு வா. அப்ப பாரசீகமும் பாரதமும் ஒன்னா சேர்ந்து அலெக்சாண்டரை தோக்கடிப்போம். இப்பவே நீ இங்கிருந்து கிளம்பி ஆகணும் பார்சன். இந்த நேரத்துல பார்சனும் அவளுடைய குடும்பமும் தனியா போறது அவளு பாதுகாப்பு இல்லை ப்ரோ. இந்த குஷ்மால வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா போறேன். அதுக்கப்புறம் இருக்க பாதையெல்லாம் பாதுகாப்பானது. அங்கிருந்து இவங்க தனியா போகலாம். சரிங்கப்பா. பார்சனுக்கு இதுல 2 பலன். முதலாவது, அவ அலெக்சாண்டர் நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா அவன் நம்ம கூட இங்க யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். 2வது, ஹிந்து குஷோட பணியெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழி ரொம்ப பாதுகாப்பானது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நாம இப்பவே கிளம்பணும் பார்சன். நீ புருவுக்கு பலமான ஒரு கடையமா நின்ன அவனுக்கு துணையா இருப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா எப்போதும் புருவுக்கு துணையா தான் இருப்பேன். இளவரசி பார்சன், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இப்ப என்ன பண்ணணும் புரு? அவன் கட்டின இந்த பாலத்துல அவன் வர வரைக்கும்
நம்ம எல்லாரும் இங்கேயே தயாரா இருக்கணும் ஹஸ்தி. வில் வீரர்களே, கண் அசைவ பார்த்து தாக்குதல் நடத்த தயாரா இருக்கணும். வீரர்களே, நாம இதுவரைக்கும் ஒரு போர்லயும் தோத்ததில்ல. அதுக்கான காரணம், நீங்க போர் புரியறது சாதாரண மனுஷனுக்காக இல்ல, கடவுள் ஜூயஸோட மகனுக்காக போர் புரியறீங்க. கடவுளோட நிழல் உங்க மேல இருக்கும். நான் எந்தெந்த நாட்டை கைப்பற்றணும்னு ஆசைப்பட்டனோ அந்த நாட்டை எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கோம். அதே மாதிரி பாரதத்தை ஜெயிக்கணும். அந்த போரஸ் மெசடோனியாவோட மகாராணிய கைது பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மெசடோனியா மண்டியிடும் நினைச்சுக்கிட்டா. மெசடோனியாவோட சிங்கங்கள் போரஸோட சடலத்து மேல காலை வச்சு அவன் நாட்டையே கைப்பற்றி அவன் மக்களை எப்படி மண்டியிட வைப்போம் நாம காட்டுவோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.